விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். வெளிப்படுத்தல் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். எதை ஆண்டவர் சொல்றாருன்னா, அவருடைய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படும்படி கர்த்தர் என்ன செய்கிறார்? சீக்கிரம் வருகிறார். அவனுடைய கிரியைக்குரிய பலன் என்னோடு கூட என்ன செய்கிறது? வருகிறது. அப்போ ஆண்டவர் சபை எடுத்துக்கொள்ள வருகிறதை பல விதங்களில் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். சபை எடுத்துக்கொள்ளப்படுவது அப்படின்னு சொல்லும் பொழுது, பேதுரு சொல்லும் பொழுது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் முந்தி என்ன செய்கிறதாம்? துவங்குகிறது. அப்போ கர்த்தருடைய வருகை என்பது சபைக்கான ஒரு நியாய தீர்ப்பு. உலகத்துக்கான ஆக்கினை தீர்ப்புங்கிறது கடைசி. ஆனா சபைக்கான நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவோட ரகசிய வருகை. என்ன நியாய தீர்ப்பு? ஆயத்தமா இருக்கிறவர்கள், ஆயத்தம் இல்லாதவர்கள், ரெண்டா பிரிக்கிறார். அதுதான் ஜட்ஜ்மெண்ட். யாரெல்லாம் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறாங்களோ அவர்களை தம்மோடு எடுத்துக்கொள்கிறார். ஆயத்தமில்லாத கிறிஸ்தவ கூட்டம் கைவிடப்படுகிறது. அவர்கள் நித்திய ஆக்கினைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதான் ஜட்ஜ்மெண்ட், சபைக்கான நியாய தீர்ப்பு. இங்க வெளிப்படுத்தல் ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் வருகிற வருகை எப்படி இருக்குன்னா, அவனுடைய கிரியைகளுக்குரிய பலனை கொடுக்கும்படியான நாளாயிருக்கும் அப்படின்னு இங்க ஆண்டவர் சொல்றாரு. எப்ப சொல்றாருன்னா, முந்தின வசனம் சொல்லும் பொழுது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமான. இதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, இதோ நான் சீக்கிரம் வருகிறேன், அவனுடைய கிரியைக்குரிய பலன் என்னோடு கூட. அப்போ எந்த கிரியைகளை ஆண்டவர் சொல்றாருன்னா, நம்முடைய அனுதின வாழ்க்கையை, அநியாயம் செய்கிறவன் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் அப்படி இருக்கட்டும், பரிசுத்தமா வாழ்றவன் பரிசுத்தமா வாழட்டும், நீதியா வாழ்கிறவன் நீதியா வாழட்டும். நான் வரும்போது இவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த கிரியைக்குரிய பலனை நான் கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வருகை நாள் என்கிறது நம்முடைய அனுதின வாழ்க்கை, நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அதை நியாயம் தீர்க்கிற நாள். ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைக்குரிய பலன் என்னோட கூட என்ன செய்கிறது? வருகிறது. அப்படின்னா நாம டெய்லி என்ன பண்றோங்கிற அந்த கிரியைகளை கர்த்தர் கவனிக்கிறார். என்ன பேசுறீங்க, யார்கிட்ட பேசுறீங்க, என்ன செய்கிறோம், எங்க போறோம், எங்க வரோம், எதை யோசிக்கிறோம், என்னென்ன காரியங்களை செய்கிறோம், நம்முடைய அனுதின வாழ்க்கையில அல்லது நம்ம எதிர்கால வாழ்க்கை குறித்து நாம் என்னென்ன செய்து கொண்டு எல்லாத்தையும் கர்த்தர் கீனா வாட்ச் பண்றார். சில நேரங்களிலே நாம் செய்கிற சில காரியங்கள் மனுஷனுக்கு தெரியாம போகலாம். ஆனா கர்த்தருக்கு மறைவானது. அவர் நம்ம கிரியைகளை கவனித்து பார்க்கிறார், அந்த கிரியைகளை கணக்கில் வைக்கிறார், நம்முடைய கிரியைக்கான பலனை அவர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுக்கு மறைவு ஒண்ணுமே. அந்த 22 அதிகாரம் அந்த 11 வசனம் ஆண்டு சொல்லும் பொழுது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டும். இங்க அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த வசனம் எப்படி ஆண்டு சொல்றாருன்னா, பிலாத்து கையை கழுவுனது போல கர்த்தர் என்ன செய்யறாரு? கையை கழுவுறாரு. நான் எவ்வளோ சொல்லிட்டேன், திருந்தவே இல்லை, அநியாயம் செய்யலாம், அசுத்தமா வாழ்றான், போ இனி அப்படியே வாழு சொல்றாங்களே. சில பேர் சொல்லுவோம், இனி எக்கட கெட்டு போட்டுங்க, நான் தலை முழுகிட்டேங்க சொல்றாங்களே நிறைய பேர். நான் இனிமேல் கேட்கறதா இல்லைங்க, என்னமோ செய்யிட்டுன்னு விட்டுட்டேங்க. அதுபோல் ஆண்டவர் சொல்றாரு, நான் இனிமேல் உன்னை ஒன்று நான் சீண்ட போறதில்லை, நீ என்னமோ செஞ்சுட்டு போ அப்படிங்கிறார் கர்த்தர். உனக்கு அசுத்தமா வாழத்தான் விருப்பமா, போயிட்டு போ. அருவருப்பா வாழ விரும்புறியா, நான் எவ்வளோ சொல்லி பார்த்து திருந்தலையா, செஞ்சுக்க போ. கையை கழுவிடுறார் கர்த்தர். பரிசுத்தமா வாழ்றன்னு பார்த்து சொல்றாரு, இன்னும் பரிசுத்தமா வாழு, நீதி செய், இன்னும் நீதி செய், ஏன்னா உன் கிரியைக்கான பலன் என்னோட கூட என்ன செய்கிறது? வருது. அப்போ நம்ம கிரியைகளை நம்ம ரொம்ப கவனிக்கணுங்க. நம்ம எப்படி வாழ்றோம், என்னுடைய அனுதின வாழ்க்கை, இன்னைக்கு காலையில எழும்புற ராத்திரி படுக்கிற வரை இன்னைக்கு ஒன் டே நான் என்ன செஞ்சிருக்கிறேன் அதை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். எப்பவுமே காலையில் எழும்பும் பொழுது எப்படி ஆண்டவரே இந்த நாள் முழுக்க நடத்துங்கன்னு ஜெபிக்கிறீங்களோ, அதே போல ராத்திரி படுக்கும் பொழுது சில நிமிடங்கள் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து அந்த நாளை நீங்க நிதானிச்சு பார்க்கணும். நீங்க மார்னிங்லேருந்து நீ ரைட் வரைக்கும் என்ன செஞ்சீங்க, யார்கிட்ட பேசுனீங்க, என்ன பேசுனீங்க, என்னென்ன காரியத்தை முடிவெடுத்தீங்க, எங்க போனீங்க, எங்க வந்தீங்க, இதெல்லாம் நிதானிச்சிங்கனாலே உங்க லைஃப் சூப்பர் ஆயிடும். நமக்கு எப்பவுமே ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் பழக்கம். நான் இங்க போறேன், அங்க போறேன், அதை கொடுங்க, இதை கொடுங்க. ஆனா நம்ம எப்படி வாழ்ந்தோங்கிறத என்ன செய்யறது இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம சூப்பர்மேன், நம்ம எல்லாத்துலயும் பர்ஃபெக்ட் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, நம்முடைய கிரியைகளை கர்த்தர் கவனிக்கிறார்.
அந்த கிரியைகளை கர்த்தர் தராசுல வச்சு பார்க்கிறாராம். நீ வாசித்து பாருங்களேன், வெளிப்படுத்தல் 3 அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை வாசிங்களேன். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், சர்தை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களை உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். என்ன சொல்றானா கர்த்தர்? உன் சபையை பார்த்து, சர்தை பட்டணத்தில் இருக்கிற சபை மக்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் கிரியைகளை என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ வெளியில மத்த விசுவாசிகளுக்கு, மத்த சபைக்காரருக்கு, வெளியில சபைக்கு வெளியிற ஜனங்களுக்கு நீ ரொம்ப நல்லவன், உயிருள்ளவன் என்று நீ அபிஷேகம் பெற்றவன், ஆவிக்குரியவன், நீ நல்ல கிறிஸ்தவன், இப்படிலாம் நீ வெளியில உனக்கு நல்ல பேரு. நீ உயிருடன் பெயர் கொண்டும் செத்தவனாயிருக்கிறாய். கர்த்தர் சொல்றாரு, வெளியில உனக்கு நல்ல பேருப்பா, நீ நல்ல கிறிஸ்தவன், நீ ரட்சிக்கப்பட்டவன், அபிஷேகம் பெற்றவன், ஊழிய செய்ய, எல்லாம் உனக்கு வெளியே பேர் இருக்குது. ஆனா நான் உன் கிரியைகளை பார்க்கிறேன். நீ கிரியையில் எப்படி இருக்கிற? நீ வெளி தோற்றம் தான் நல்லவன், ஆனா உள்ளான வாழ்க்கை யாருக்கு தெரியாம ஒரு சீக்ரெட் லைஃபுக்கு பத்தியா, எனக்கு அது தெரியும். கர்த்தர் சொல்றாரு, அங்க நீ செத்தவனா இருக்கிறையே. அடுத்த வசனம் வாசிங்களேன், 2ஆம் வசனம். நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஃபுல் வெயிட்டா இல்லைன்ற கர்த்தர். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கிரியில தராசுல வச்சு பார்க்கறாரு, தராசுல வச்சு வெயிட் பார்க்கறாரு. இது கரெக்டா இருக்குதா? 1 கிலோ சர்க்கரை அதை வெயிட் போட்டு பார்க்க கரெக்டா இருக்குதான்னு பார்க்கறாரு. 1000 கிராம் கரெக்டா என்ன செய்யணும்? இருக்கணும். அதுதான் சரியான வெயிட். கர்த்தர் நம்முடைய கிரியைகளை கவனித்து பார்க்கிறது மாத்திரம் இல்ல, நிறுத்தி பார்க்கிறாராம். அந்த சபையா நல்ல கிரியை செய்யறவங்க தான். ஆனா தராசுல வச்சு சொல்றாரு, தேவன் முன்பு எப்படி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பக்கம் கர்த்தர் பிரியமானதே செய்யுது, இன்னொரு பக்கம் கர்த்தர் பிரியமில்லாத காரியம். இப்போ நீ புரிந்து கொள்ள சொல்றேனே, ரேஷன் கடையில் போய் சக்கரை வாங்குறோம். 3 கிலோ சக்கரை வாங்கி 3 100 இருக்குதா, 2 700 இருக்குதா? சக்கரை கொடுக்குறானா இல்லைங்களா? சக்கரை கொடுக்குறான். நம்ம சக்கரை கேட்டால் உப்பா கொடுத்து அனுப்புகிறான், மண்ணா கொடுத்து அனுப்புகிறான்? இல்லை, சக்கரை கொடுத்தா அனுப்புகிறான். ஆனால் அது கரெக்டான வெயிட் என்ன செய்யல? இல்லை. அதை தான் கர்த்தர் சொல்கிற, நீ சர்ச்சுக்கு வர்ற, நீ ஜெபம் பண்ணுற, ரட்சிக்கப்பட்டிருக்கிற, பைபிள் வாசிக்கிற, ஊழியம் பண்ணுற, ஸோ நீ கிறிஸ்தவனுக்கு அடையாளம் இருக்குது. ஆனால் வெயிட் போட்டு பார்த்தா நான் எதிர்பார்க்குற முழு கிரியைகள் உங்களிடத்துல இல்லை. நீ அங்கங்க உலகத்துக்கு இடம் கொடுத்து நீ அரைகுறையான வெயிட்டா இருக்கிற. கர்த்தர் சொல்ற, நிறைவுள்ளதாய் இல்லை. ஸோ கர்த்தருடைய கிரியைகளை வெயிட் போடுறாராம். அப்போ வெயிட் போடணும்னா ஒரு வெயிட் எடக்கல் என்ன செய்யணும்? இருக்கணும். இப்போலாம் எலக்ட்ரானிக் மிஷின் வந்துருச்சு, அதில் வச்ச உடனே நம்பர் வருது. முதல்ல பார்த்தீங்கன்னா தராசில் வைப்பாங்க, அப்படி தானே? 1 கிலோனா 1 கிலோ கல்லை வைப்பாங்க, இங்கே பொருளை வைப்பாங்க. 2 ஈக்குவலாக இருந்தால் இப்படி இருக்கும். ஏடை குடமாக இருந்துச்சுன்னா ஆடிக்கிட்டே இருக்கும். கிரியை சரியா இல்லை, வெயிட் கரெக்டாக இல்லைன்னா என்ன இருக்கும்? ஆடிக்கிட்டே. நிறைய நேரங்களில் நம்ம கிரியைகள் சரியான வெயிட்டாக இல்லாதனால தான் குடும்பம் ஆடிக்கிட்டே இருக்குது. அப்போ வெயிட் போட்டு பார்க்கணும், ஒரு எடக்கல் தேவை. அப்போ எந்த எடக்கலை வச்சு கர்த்தர் பார்க்குறாருன்னா, நீ மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவதை போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இப்ப எப்படி நம்ம கிரியைகளை கர்த்தர் வெயிட் போடுறாருன்னா, ஜெபிக்கும் பொழுது சீசல் ஒரு வார்த்தை சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னா, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்தில் உம்முடைய சித்தம். அப்போ கர்த்தர் என்ன விரும்புறாருன்னா, பரலோகத்தில் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் சித்தம் தான். அப்போ பூமியிலேயே கர்த்தர் எதை விரும்புறாருன்னா, அவர் சித்தம் பூமியில் நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா.